தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம். மதுரையிலிருந்து கடந்த 3 நாட்களில் சுமார் 400 டன் நிவாரணப் பொருட்கள் தென் மாவட்டங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், இந்த பொருட்கள்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்போது எப்படி சென்று சேரும்? கண்டிப்பாக மணிமாறன், மழை வெள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மதுரை மாவட்டத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இந்த நிவாரணப் பொருட்களானது தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களில் 394 டன் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களானது ஹெலிகாப்டர் மூலமாக அனுப்பப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அங்க வெள்ள பாதிக்கப்பட்டுள்ள இடங்களான தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் முதன்மை செயலாளர் அமுதா IAS ஒருங்கிணைப்பின் பேரில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் திருச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து தொடர்ச்சியாக வழங்கப்பட்டுள்ள நிவாரணப் பொருட்களானது மதுரை சிந்தாமணி பகுதியில் உள்ள ஒரு தனியார் அரங்கில வச்சு ஒருங்கிணைக்கப்பட்டு இதனை பார்சலாக செய்யப்பட்டு தொடர்ந்து அந்த பார்சல் போடும் பணியில வருவாய்த்துறை, மாநகராட்சி ஊழியர்கள் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் 300க்கும் மேற்பட்டோர் சுழற்சி முறையில இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வராங்க. தொடர்ச்சியாக இந்த அனைத்து நிவாரணப் பொருட்களும் தொடர்ச்சியா மதுரை விமான நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு தொடர்ந்து அங்கு தொடர்ச்சியாக 3 நாட்களில் தொடர்ந்து 8 விமானங்கள் தொடர்ச்சியா சுழற்சி முறையில இந்த நிவாரணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்றாங்க. தொடர்ச்சியாக இதுவரைக்கும் 3 நாட்கள்ல 394 டன்னான மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களானது அனுப்பப்பட்டுள்ளது. இதுல 1,69,000 பிஸ்கட்கள் பாக்கெட்டுகளும் 28,804 பால் பவுடர்கள் என பல்வேறு பொருட்கள் நிவாரணப் பொருட்களானது இங்கு அனுப்பப்பட்டு வருகிறது என மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி சுபாஷ். நம் வீர தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம்.